கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 30:5. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்புண்டாகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் தேவனுடைய கோபம் என்று சொல்லக்கூடிய காரியத்தை சகிக்கவே முடியாது. அது ஒரு நிமிடம்னாலும் அதோட நம்முடைய வாழ்க்கை வேதனைப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் மாறி போய்விடும். எனவே தேவனுடைய கோபம் நம்மேல் வருவதற்கு முன்பாக அவரோடு நாம் சமாதானமாய் நம்முடைய வாழ்க்கையில் ஒப்பு கொடுத்த ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் கடந்து செல்வது மிகவும் அவசியமான ஒரு காரியம். எனவே தேவ கோபம் நம்மில் வருவதற்கு இடம் கொடுக்காத ஒரு வாழ்க்கை வாழுகிறது தான் ரொம்ப அவசியமான ஒரு காரியம். எந்த ஒரு காரியத்தில் தேவன் தம்முடைய பிள்ளைகள் மேலே கோபப்பட்டார் என்று சொல்லக்கூடிய காரியத்தை வாசிக்கலாம் வேதத்தில். அந்த மோசேயினுடைய மனைவி அந்த தேவ கோபம் வந்தபோது அவள் செய்த செயலை, அந்த கோபத்தை ஆற்றும்படியாய் செய்த காரியத்தை குறித்து வாசிக்கிறோம். அதே போல் தேவனுடைய கோபம் தன்னுடைய ஜனங்கள் மேலே வந்தபோது அவர்களை அடிமைகளாக பாபிலோனுக்கு, எகிப்துக்கு என்று சொல்லக்கூடிய நிலைக்கு கடந்து செல்லும்படியான காரியம் வந்தது. அந்நிய மக்கள் அவர்களை ஆளுகும்படியான காரியம் வந்தது. அவருடைய வாழ்க்கையில் மற்ற தேசத்தினுடைய மக்கள் அவர்களை ஆளும்படியாய் கொடுத்து விட்டார். இதற்கெல்லாம் காரணம் அவருடைய கோபம். நாம் செய்த செயல்களினாலே கோபம். சும்மா நம்ம மேலே கோபப்படவில்லை, நம்முடைய செயல்கள் அவருக்கு கோபத்தை விட்டோம். ஆனால் இன்றைக்கு அந்த கோபத்துக்கு காரணமாக இருக்க காரியத்தை நாம் உணர்ந்து அவருடைய சமூகத்தில் மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணித்தால் அன்றைக்கே கர்த்தர் நீடிய தயவுள்ள தேவன் அந்த அழுகையை மாற்றி களிப்புண்டாகும்படியான காரியத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். எனவே உங்கள் வாழ்க்கையில் நன்றாக தெரியும், ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் தேவனுக்கு விரோதமாய் செய்து விட்டீர்கள். அதனால் இன்றைக்கு நெருக்கங்கள், போராட்டங்கள், பாடுகள் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த நிலை உங்களுக்கு தெரியும் போது தேவ சமூகத்தில் அவரோடு ஒப்புரவாகுங்கள், ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி, கர்த்தாவே என்னை தண்டியும், ஆனால் அவமாய் போகாதபடி மட்டாய் தண்டியும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுத்து கேட்கும்போது கர்த்தர் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு, சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்புண்டாகும் சொன்னபடி ஒரே நாளில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா வேதனைகளையும் மாற்றி ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். நமக்கு தேவையான ஒரே ஒரு காரியம், தேவனோடு நாம் ஒப்புரவாக வேண்டும். அப்படி ஒப்புரவாகும்போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த கால வேளையில் உங்களுடைய வேதனைகளுக்கு காரணம் தேவன் உங்கள் மேல் கோபப்பட்டு இருக்கிறார், தேவன் உங்கள் மேல் எரிச்சலாக இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் உணர்ந்தால் அந்த காரியத்தை சொல்லுவாங்க, பேச்சப் பண்ணிடுங்க அப்படின்னுவாங்க இல்லையா, காம்ப்ரமைஸ் என்று சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் கிடையாது. மன்னிப்பு கேளுங்க, கன்ஃபஸ் பண்ணுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் களிப்புண்டாகும்படியான ஆசீர்வாதத்தை கட்டிடுவார். இந்த விசுவாசத்தோடு ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கை சீராக போய் கொண்டிருந்தது, சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருந்தோம், மகிழ்ச்சியாக இருந்தோம். ஆனால் நீர் கொடுத்த ஆசீர்வாதமே எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் உமக்கு விரோதமாய் காணப்படும்படியான ஒரு வாழ்க்கையாய் மாறிவிட்டதப்பா. யோபுடைய வாழ்க்கையில் இதை குறித்து அதிகமாய் அவன் பயந்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம். தன் பிள்ளைகள் இருந்து உண்ணும்போது தேவனுக்கு விரோதமாய் எதையாவது பேசியிருப்பார்களோ, தேவனுடைய கோபம் எரிச்சல் வரும்படியாக ஏதாவது செய்திருப்பார்கள்னு சொல்லி அதிகாலையில் எழுந்து அவர்களுக்கு பாவ நிவாரண பலி செலுத்தினான்னு சொல்லி பார்க்குறோம். அப்பா, ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து நாங்கள் உமக்கு விரோதமாய் கர்த்தாவே எந்த காரியமாக செய்திருந்தால் அதை அன்றன்றைக்கே எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தாவே உங்களுடைய சமூகத்தை ஒப்பு கொடுத்து யோபுவை போல கர்த்தாவே எங்களுக்கும் உமக்கும் எந்த விதமான இடைவெளியும் இல்லாதபடி எப்பொழுதும் உமோடு இசைந்து வாழக்கூடிய வாழ்க்கைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கும்போது எங்கள் வாழ்க்கை களிப்புண்டாகிற, களிப்பு நிறைந்த, மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த கால வேளையிலே கர்த்தாவே அறியாது தெரியாது ஏதோ காரியத்தை நம்முடைய பிள்ளைகள் செய்து அது இன்னும்
உணராதபடி அவர் இருக்கிறார்னு சொன்னால் இன்றைக்கு தங்களை ஆராய்ந்து பார்த்து ஒப்பு கொடுத்து அவருடைய ஒரு சமாதானம் இல்லாத நிலை இருக்கிறது, உள்ளத்துக்குள்ளே ஏதோ ஒரு பாரமாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய நிலை, இது அந்த காரியத்தை உணர்த்தக்கூடிய காரியம் என்பது உணர்ந்து இன்றைக்கு ஒப்புரவாகி உங்கள் ஒப்பு கொடுத்து மகிழ்ச்சியும் சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையை வாழ அருள் செய்தலும் அப்பா. இந்த நாளை அவர்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுத்தலும் இன்று முதல் அவர்களை ஆசீர்வத்திலும் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாய் கர்த்தர் நாம் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் துக்கம் இருந்து பாடவனை திரும்ப இருந்தார். நீங்கள் இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். நீங்கள் அவரோடு சமரசம் பண்ணிக்கொள்ளுங்கள். சந்தோஷமாய் வாழ முடிய அருள் செய்வார். காட் பிளஸ் யூ.